ஒரு காலத்துல எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டியோட போட்டோ வீட்டுல இருக்கான். எங்க தாத்தா சென்டர் பண்ணி நடுவில் அப்படியே மீசையை தூக்கி போட்டு உட்காந்துருப்பாரு. எங்க பாட்டி 3 அடி தள்ளி இப்படியே நின்றுட்டு இருக்கான். அதுக்கு சேருக்கு பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு உரிமை இல்லை. ஆனா 5 அடி தள்ளிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு எங்க பாட்டி. ஆனா 2 பேருக்கும் 16 பிள்ளைய. சேர்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல தாத்தா. 5 அடி தள்ளி கிளவிய நிப்பாட்டி விட்டு 16 பிள்ளை பெற்றிருக்காரு. நான் எங்க பாட்டிய தாத்தாவை கேட்டேன், எப்படி தாத்தா? எல்லாம் ஆண்டவன் கொடுத்ததுதான் அப்படின்னாரு. புள்ள பூரா ஆண்டவன் கொடுத்ததான். நான் உண்மையிலே நம்பிட்டேன். சின்ன பிள்ளையில கோயில்ல போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குன்ட்டு. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு பவர்ஃபுல்லான தாத்தாவா இருந்திருக்காருன்னு. அன்னைக்கெல்லாம் வேற வேலை இல்ல, வேற பொழுதுபோக்கு இல்ல. அதனால பாட்டிய உட்கார வச்சிருப்பாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. எங்க பெரியப்பா பிறந்தாரு. இங்கதான் உட்கார்ந்துருக்கியான்னு கேட்டாரு. எங்க அத்தை பிறந்துச்சு. விளக்கு அணைஞ்சிச்சு. எங்க அப்பா பிறந்தாரு. இப்படித்தான் 16 பிள்ளைய. அன்னைக்கு ஒரு பாட்டிக்கு சேருக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு உரிமை இல்லை. எங்க அப்பா போட்டோ எடுத்திருந்தாரு. எங்க அம்மா சேர் கைப்பிடி மேல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என் தம்பி எல்லாம் மடியில உட்கார வச்சு போட்டோ எடுக்கிறான். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. சிவாஜி கணேசன். 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. இன்னைக்கு வரைக்கும் பாடுறாங்க. இப்போ ஒருத்தன் பாடுறான், ஒரு பொண்ணை வர்ணிச்சு. நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜா வாங்கி நிக்கிறிய பஞ்சு முட்டாயா. ஆமா பஞ்சு முட்டாயா. ஒரு அம்மா கூடயே பாடுது, ஒரு வயசான அம்மா. தோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, நான் காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி. ஒரு பொண்ண வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, ஓலை கொட்டாயா தவளை கட்டாயான்னு வர்ணிக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளை அவ்வளவு சந்தோஷப்படுது. ஒரு பெண் அழகு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்னொன்னு எது ரொம்ப மகிழ்ச்சியை தரும்? நிறைய நகை போட்டிருந்தா எங்க மாமி வாங்கி கொடுத்தது 5 பதம். நான் வயசுக்கு வந்தப்ப போட்டாரு. அந்த நகையை போட்டுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்க நகை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா அதுவே உங்களுக்கு பகையா மாறும். ஒரு பஸ்ல 5 பவுன் தங்க நகை போட்டிருக்க ஒரு அம்மா பஸ்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு அம்மா கவரிங் நகை போட்டிருக்கு. அந்த கவரிங் நகை போட்டிருக்க அம்மா தைரியமா உட்காந்துருக்கான். ஏன்னா அத்தான் மொத்தமே 30 ரூபா தான். இந்த நெக்லஸ் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அத்துட்டு போனா போயிட்டு போறான்ட்டு. ஆனா தங்க நகை போட்டிருக்க அம்மா பயந்து பயந்து அந்த சேலையை போத்திக்கிட்டு உட்காந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களெல்லாம் திருடை மாதிரியே பார்க்கும். அத்துருவான் போல இருக்கேன், இவன் பார்க்கிற பார்வையே சரியில்லை. நான் ஸ்டாண்டிங்ல நின்று அந்த அம்மாவை பார்க்கிறேன், லியோனி இந்த பார்வை பார்க்கிறேன், இவனும் அக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு என்னையவே சந்தேகப்படுவாங்க. அவங்க போட்டிருக்கிற நகை அவர்களுக்கு கூட பகையா மாறும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஏதோ கொலுசெல்லாம் போட்டா அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொலுசு எதுக்கு கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? நம்ம ஆம்பளைய பெண்களுக்கு அவங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் கொலுசு. சலக்கு 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 அப்படின்னு வர்றப்ப அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருப்பான், இந்த வர்றா அப்புறம் பேசிக்கிறலாம் நம்ம அப்படின்னு. அவங்க அம்மாட்ட பேசிக்கிறப்ப தன் மனைவி வந்துருவா. அந்த கொலுசு சத்தத்தை வச்சு மனைவி அடையாளம் காணலாம்னு. ஒரு பெண்ணுக்கு அழகு அவளுடைய அழகாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். அதை விட பேரழகு ஒரு பெண்ணுக்கு எது என்றால் அவளுக்கு கொடுக்கப்படும் கல்வி என்று இன்னைக்கு காலையில் என் தலைவர் அந்த WCC காலேஜில் பேசினார். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்று எல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 நம் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கொடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே.
ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைவிட்டீராங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படகின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. எனக்கு முன்னால் உரையாற்றி இந்த தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றியது மட்டுமல்லாமல், போக்குவரத்து துறையின் பொற்காலத்தை உருவாக்கிய நமது போக்குவரத்து துறை அமைச்சர், அவருடைய காலத்தில் தான் பெண்கள் இலவசமாக விடியல் பயணத்தை மேற்கொள்ள செய்த வரலாற்றை படைத்த போக்குவரத்து துறை அமைச்சர். இன்று போக்குவரத்து கழகத்தின் பஸ்கள் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ்களாக மாறி ஏதோ வெளிநாட்டு போக்குவரத்து கழகத்தை போல் நமது போக்குவரத்து கழகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி பொது போக்குவரத்து துறையில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய நம் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் என் அருமை தம்பி ச. சிவசங்கர் அவர்கள் மீண்டும் இதே குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய தளபதி ஸ்டாலின் அமைச்சரவையில் ஸ்ரீ சிவசங்கர் என்னும் நான் அமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்று கவர்னர் மாளிகையிலே அவர் பொறுப்பேற்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, நம்ம சகோதரிகள்லாம் ஒவ்வொருத்தரா இப்பதான் கிளம்பிடுவோம்க்கா, ரேட் ஆகுது, நீ முதல்ல எந்திரி, அப்படியே நான் பின்னாடி வாரேன் அப்படின்ட்டு யாரு முதல்ல எந்திரிப்பான்னு இப்ப போட்டி நடந்துட்டு இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இந்த துண்டு போட்டு நாங்க பேசுவோம். ஆனால் குன்னம் தொகுதியில் வெற்றி தேர்தல் பிரச்சாரம் இங்கேயே தொடங்கி விட்டதுங்கிறதுனாலதான் நான் மாவட்ட கழக செயலாளர்கிட்ட இந்த துண்டை வாங்கி எனக்கு போட்டு விடுங்கன்னு திமுக துண்டை போட்டுட்டு நான் மேடையில பேசுறேன். அற்புதமான கூட்டம், ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்துல எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டியோட போட்டோ வீட்டுல இருக்கான். எங்க தாத்தா சென்டர் பண்ணி நடுவில் அப்படியே மீசையை தூக்கி போட்டு உட்கார்ந்து இருப்பாரு. எங்க பாட்டி 3 அடி தள்ளி இப்படியே நின்றுட்டு இருக்கான். அதுக்கு சேருக்கு பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு உரிமை இல்லை. ஆனா 5 அடி தள்ளி நின்றுட்டு இருக்கு எங்க பாட்டி. ஆனா 2 பேருக்கும் 16 பிள்ளைய. சேர்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல தாத்தா. 5 அடி தள்ளி கிளவிய நிப்பாட்டி விட்டு 16 பிள்ளை பெற்றிருக்காரு. நான் எங்க பாட்டிய தாத்தாவை கேட்டேன், எப்படி தாத்தா? எல்லாம் ஆண்டவன் கொடுத்ததுதான் அப்படின்னாரு. புள்ள பூரா ஆண்டவன் கொடுத்ததான். நான் உண்மையில நம்பிட்டேன். சின்ன பிள்ளையில கோயில்ல போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குன்ட்டு. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு பவர்ஃபுல்லான தாத்தாவா இருந்திருக்காருன்னு. அன்னைக்கெல்லாம் வேற வேலை இல்ல, வேற பொழுதுபோக்கு இல்ல. அதனால பாட்டிய உட்கார வச்சிருப்பாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. எங்க பெரியப்பா பிறந்தாரு. இங்கதான் உட்கார்ந்துருக்கியான்னு கேட்டாரு. எங்க அத்தை பிறந்துச்சு. விளக்கு அணைஞ்சிச்சு. எங்க அப்பா பிறந்தாரு. இப்படித்தான் 16 பிள்ளைய. அன்னைக்கு ஒரு பாட்டிக்கு சேருக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு உரிமை இல்லை. எங்க அப்பா போட்டோ எடுத்திருந்தாரு. எங்க அம்மா சேர் கைப்பிடி மேல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என் தம்பி எல்லாம் மடியில உட்கார வச்சு போட்டோ எடுக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். ஆண்களுக்கு சமமாக என் சகோதரிகளும் நாற்காலியில் அமர வைத்து அவர்களுக்கு பொருளாதார அந்தஸ்தையும் சுதந்திரத்தை வழங்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறக்கிறதுக்கு உரிமை இருக்கா? ஆம்பளை பிள்ளைய பிறந்தா லட்டு வாங்கி கொடுக்கிறான், பிரியாணி வாங்கி கொடுக்கிறான். பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பெத்த அப்பேன் பொம்பளை பிள்ளை பெத்துட்டான் அப்படின்னு பெத்தவளையும் திட்டான். பெத்தவளை திட்டினா கூட பரவாயில்ல, அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை திட்டுறான். உண்மையானதான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படிங்கிறான். டாக்டர், ஏன்டா நீ பெத்து போட்டு என் மேல கைய காட்டுற, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா அப்படிங்கிறாரு டாக்டர். அப்பயும் சொல்றான், இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாலே பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும், தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு டாக்டர் ஆஸ்பத்திரிமா காரணம்.
நம்ம உடம்புல இருக்கிற அறிவியல் தான் காரணம். ஆனால் இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா என் வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துருச்சுன்னு வீட்டுல பெண் குழந்தையை முத்தமிடுவதற்கு காரணம் அந்த பெண் குழந்தையினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து அவள் கல்லூரியில் படித்து வேலை வாங்கி தனது அப்பாவுக்கு சம்பளம் கொடுக்கின்ற காட்சி வரை இன்று பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். பெண்களுக்கு எது ரொம்ப சந்தோஷம்? உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க எல்லாம், எப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க? அழகா இருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எந்த பொண்ணா இருந்தாலும், எப்படிப்பா அவ்வளவு அழகா இருக்க, இந்த சீலை உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுதும் தூங்கவே மாட்டாங்க. அதனாலதான் சினிமா பாட்டுல எல்லாம் பாருங்க, பெண்களுடைய அழகை பத்தி நிறைய பாட்டு இருக்கும். செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், டி.ஆர். மகாலிங்க. எம்ஜிஆர் பாட்டை எடுத்துக்கங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. சிவாஜி கணேசன். 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. இன்னைக்கு வரைக்கும் பாடுறாங்க. இப்போ ஒருத்தன் பாடுறான், ஒரு பொண்ணை வர்ணிச்சு, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தபல கட்டாயா, மஜா வாங்கி நிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா. ஒரு அம்மா கூடயே பாடுது, ஒரு வயசான அம்மா. தோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, நான் காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி. ஒரு பொண்ண வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, ஓலை கொட்டாயா தவளை கட்டாயான்னு வர்ணிக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளை அவ்வளவு சந்தோஷப்படுது. ஒரு பெண் அழகு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்னொன்னு எது ரொம்ப மகிழ்ச்சியை தரும்? நிறைய நகை போட்டிருந்தா, எங்க மாமி வாங்கி கொடுத்தது 5 பவன், நான் வயசுக்கு வந்தப்ப போட்டாரு, அந்த நகையை போட்டுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்க நகை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா அதுவே உங்களுக்கு பகையா மாறும். ஒரு பஸ்ல 5 பவுன் தங்க நகை போட்டிருக்க ஒரு அம்மா பஸ்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு அம்மா கவரிங் நகை போட்டிருக்கு. அந்த கவரிங் நகை போட்டிருக்க அம்மா தைரியமா உட்காந்துருக்கான். ஏன்னா அத்தான் மொத்தமே 30 ரூபா தான், இந்த நெக்லஸ் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அத்துட்டு போனா போயிட்டு போறான்ட்டு. ஆனா தங்க நகை போட்டிருக்க அம்மா பயந்து பயந்து அந்த சேலையை போத்திக்கிட்டு உட்காந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களெல்லாம் திருடை மாதிரியே பார்க்கும். அத்துருவான் போல இருக்கேன், இவன் பார்க்கிற பார்வையே சரியில்லை. நான் ஸ்டாண்டிங்ல நின்று அந்த அம்மாவை பார்க்கிறேன், லியோனி இந்த பார்வை பார்க்கிறேன், இவனும் அக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு என்னையவே சந்தேகப்படுவாங்க. அவங்க போட்டிருக்கிற நகை அவர்களுக்கு கூட பகையா மாறும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஏதோ கொலுசெல்லாம் போட்டா அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொலுசு எதுக்கு கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? நம்ம ஆம்பளைய பெண்களுக்கு அவங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் கொலுசு. சலக்கு 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 அப்படின்னு வர்றப்ப அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருப்பான், இந்த வர்றா அப்புறம் பேசிக்கிறலாம் நம்ம அப்படின்னு அவங்க அம்மாட்ட பேசிக்கிறப்ப தன் மனைவி வந்துருவா. அந்த கொலுசு சத்தத்தை வச்சு மனைவி அடையாளம் காணலாம்னு. ஒரு பெண்ணுக்கு அழகு அவளுடைய அழகாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். அதை விட பேரழகு ஒரு பெண்ணுக்கு எது என்றால் அவளுக்கு கொடுக்கப்படும் கல்வி என்று இன்னைக்கு காலையில் என் தலைவர் அந்த WCC காலேஜில் பேசினார். ஒரு பெண்ணுக்கு நிரந்தர அழகு எது என்றால் அவளுக்கு கொடுக்கப்படும் படிப்பும் அறிவும் தான். அறிவுதான் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அழகை தரும் அப்படின்னு அன்னைக்கு பேசினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா வேதனைப்படுறேன். ஒரு கல்யாண வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய பெத்த அப்பா தும்முன்னு உட்கார்ந்துருக்கான். மாப்பிள்ளைய பெத்த அப்பா, சாப்பிடுங்க வாங்க எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க. ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு. பொண்ணோட அப்பா பாருங்க, இந்த அல்லையில ஒரு பைய வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடுறாங்களே. இது வரைக்கும் 2.5 லட்சத்துக்கு தின்றுருக்காங்க. இன்னும் வேற கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. மொய்யே 1 லட்சம் தான் வந்திருக்கு. மீதி 2.5 லட்சம் நான் கடன்லடா கட்டணும்னு ஒரு பொண்ணை பெற்ற அப்பா கண்ணாமொழி பிதுங்கி அந்த கல்யாண வீடுகள்ல அலையிறத பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு பொண்ணை பெற்ற அப்பா
நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது. ரம்யாங்கிற பொண்ணு புதுமை பெண் திட்டத்திலே கல்லூரியில் சேர்ந்து படித்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா மாறி அது வெற்றி நிச்சயம்ங்கிற திட்டத்தின் மூலம் வேலை கிடைச்சு அந்த சம்பளத்தை வாங்கி எங்க அப்பாவையும் அம்மாவையும் மேடைக்கு வர சொல்லி என் கையால எங்க அப்பாவுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ரம்யாங்கிற பொண்ணு கொடுக்கும் போது எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் கண்ணீர் வடித்த அந்த காட்சியை பார்த்தார். ஒரு பெண்ணோட சம்பளத்தை, மகளோட சம்பளத்தை ஒரு அப்பா வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. இப்படி பெண்களை படிக்க வைத்து அழகு பார்த்த தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஐயோ ஐயோ ஊர் ஊரா போய் லேகியம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாட வையமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடகுமலை, இந்த 10 மேலே மலையிலையும் கண்டுபிடிக்க முடியாத லேகியம். காலையில சில பேர் வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், மேட்ரு கீழே இறங்காம கஷ்டப்படுவான். நம்ம லேகியத்தை வாங்கி 3 உருண்டை சாப்பிட்டீங்கன்னா காலையில உட்கார்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா கலகல கல கல கலகலன்னு போடுங்க. கருப்பட்டி தண்ணியை வித்துக்கிட்டு போவான் பாருங்க, அந்த லேகிய வியாபாரி மாதிரி இன்னைக்கு போலி வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு போலி நாடகத்தை பாஜக கூட்டணியோடு சேர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய போலி முகத்திரையை கிழித்து நாளை ஆட்சி செய்து நாளை ஆட்சியில் அமரப்போவது தளபதி மு.க. ஸ்டாலின். திமுக 7வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பது உறுதி. 2வது முறையாக எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்பார் என்பது இந்த நேரத்தில் எழுதி வைக்கப்பட்ட உண்மை. குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை அவர் வழங்கி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மிகப்பெரிய போலி வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுப்போங்கிறார். 4 ஆண்டுகள் 500 ரூபாய் கூட கொடுக்கல. மகளிர் உரிமை தொகை ஒரு 100 ரூபாயாவது உங்களால் பிடிக்க முடிந்ததா? என் தலைவர் 1000 ரூபாய் கொடுத்தோம்னா ஏலம் கேட்கிற மாதிரி 2000 ரூபாய் என்று அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்போன் வழங்கப்படும் என்று 2016 வாக்குறுதி கொடுத்தார்கள். யார் வீட்டுக்காவது செல்போன் ஒன்னாவது வாங்கி கொடுத்தாங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என்று சொன்னார்கள். 1 லிட்டர் தண்ணியாவது எந்த வீட்டுக்காவது வந்துச்சா? அனைத்து வேலை பார்க்கும் பெண்களுக்கும் ஸ்கூட்டிகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். யாருக்காவது அந்த ஸ்கூட்டி வழங்கப்பட்டதா? அனைத்து பெண்களுக்கும் தாலிக்கு தங்கம் என்று அறிவித்தார்கள். 2018 அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டு 2020 கடைசி மாதங்களில் கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்றவனுக்கெல்லாம் தங்கம் கொடுத்து அந்த தாலிக்கே பிரயோஜனம் இல்லாமல் அதை செய்தார்கள். ஆனால் சொன்னதை செய்வதை சொல்வதும் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பாணி. அதனால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கை என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதாநாயகன். இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, அவர் மாதிரி ஒரு நடிகரை நீங்க பார்க்கவே முடியாது. மேடையில பார்த்தா திருக்குறள் பேசுவாரு, தமிழ் மேல ரொம்ப பற்று உள்ள மாதிரி. அக்ரம் முதலா எழுத்தெல்லாம் அது பகவான் முதிற்றே உலகு. திருவள்ளுவர் அழுகுறாரு, உங்களை யாரையா இதை சொல்ல சொன்னது? அவர் எந்த இடத்துக்கு போவாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாடகம் போடுவார். அகர முதல எழுத்தெல்லாம் திருக்குறள் சொல்றாரு. ஆனால் இதுவரை தமிழுக்கு வளர்ச்சி நிதியாக எந்த நிதியும் கொடுக்கவில்லை. 25,000 கோடி சமஸ்கிருதம் என்ற அழிந்த மொழிக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார். வளரும் மொழியான, வாழும் மொழியான, பழமையான நம் தாய்மொழிக்கு நிதி ஒதுக்காமல் ஒன்றிய பிரதமர் அக்ராம் முதுல்லா எழுத்துலாம் இன்னொரு ஊர்ல போய் புலுஜெண்டு பல்பார் மற்ற பேர் தொழுதெண்டு பென்சல் பார். உழவர்களை பத்தி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார்னு விவசாயிகளுக்கான திருக்குறளை சொல்றாரு.
ஆனால் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து விவசாயிகளை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடகு வைத்த நரேந்திர மோடியோட கூட்டணி வச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை பொய்யை வழங்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என் தலைவர் வைத்த பெயர் பச்சை பொய் பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமின்னு அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார். இப்படி பாஜகவுடன் அடிமை கூட்டணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேர்ந்திருக்கவங்க எல்லாம் யார் யார் பாத்தீங்களா? என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. நான் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், தேசிய துரோகிகளின் கூட்டணி. காரணம் அவங்க கூட இருக்காது, அம்புட்டும் துரோகம் பண்ண ஆளுக தான். மோடி அன்னைக்கு மதுராந்தகத்துக்கு வந்தப்போ முதல்ல கும்பிடு போட்டவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. முதல் துரோகி அவர் தான். தன்னை முதல்வராக்கிய சசிகலா அம்மாவையே கட்சியை விட்டு நீக்கி தன்னை ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த செய்த ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிய அந்த துரோகி மோடி முதல் துரோகியை கட்டிப்பிடிக்கிறார். அடுத்த துரோகி யார் தெரியுமா? டிடிவி தினகரன். அவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்ததால் 10 ஆண்டுகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட 2வது துரோகியே மோடி கட்டிப்பிடிக்கிறார். 3வது கட்டிப்பிடித்தவர் யார் என்றால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். தன்னை வளர்த்து ஆளாக்கி தான் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் தன் மகனை மத்திய அமைச்சராக்கிய ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு துரோகம் செய்த அடுத்த துரோகி அன்புமணி ராமதாஸை கட்டிப்பிடிக்கிறார் நரேந்திர மோடி. அதற்கடுத்து ஜி.கே. வாசன், ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாது என்றும் பாஜக கட்சியை வளரவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கினார் ஜி.கே. மூப்பனார். ஆனால் அந்த அதிமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி அமைத்து தன் தந்தை ஜி.கே. மூப்பனாருக்கே துரோகம் செய்த ஜி.கே. வாசனை கட்டிப்பிடிக்கிறார். அதனால்தான் என்டிஏ என்பதற்கு நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், அதாவது தேசிய துரோகிகளின் கூட்டத்தை முறியடித்து நமது அற்புதமான கொள்கை கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கும் வரை நானும் என் தம்பி சிவசங்கர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் ஓயமாட்டோம். 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டன் வரை உழைப்பான் என்று சொல்லி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதய சூரியனை தமிழகத்தில் ஒதுக்க வைத்து நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்குவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,